எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சக்கம்மாள் தேவி, சக்கால தேவின்னு சொல்லுவாங்க. இந்த சக்கால தேவி பார்த்தீங்க அப்படின்னா சதுர்த்தி அன்னைக்கு, அமாவாசை முடிந்து வரக்கூடிய 4வது நாள் சதுர்த்தி அன்னைக்கு இந்த பூஜையை செஞ்சீங்க அப்படின்னா மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, எதிரியை அழிப்பதற்கான பலன்கள், ஒரு எதிரியை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு, முக்காலத்தை உணர்றதுக்கு இந்த சக்கம்மாள் குடியிருப்பக்காரங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்காங்க, சக்கம்மாள் அப்படிங்கிற வார்த்தை. இந்த சக்கம்மாள் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு பலாபலனை கொடுக்கக்கூடியது. அதற்குரிய மூல மந்திரம்னா, ஓம் சக்காலா தேவி சக்கினி சதுர்முகி சாம்பராணி வாசகி, நான் நினைத்த பேரை நசி மசி நசி சாத்தகி சாத்தகி, நான் கும்பிட்டு வந்த சாமி சக்காலா தேவி தாக்கு தாக்கு தரித்து தாக்கு ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரம். ஒரு பச்சரிசி மாவுல ஒரு பெண்ணினுடைய உருவம் செய்து அதை பாவை செய்து பூஜை செய்து வைத்து அந்த இதை கொண்டு போய் மயானத்தில் வச்சு அதற்குரிய தகடை வச்சு புதைக்கணும். சிகப்பு அரளிப்பூவை எடுத்து அதற்கு 11 நாட்கள் 108 முறை, ஒரு நாளைக்கு 108 முறை 11 நாட்கள் செய்யணும். பால் பழம் குங்குளியம் 11 நாளைக்கும் குங்குளிய புகையிலோட தான் இந்த பூஜை செய்யணும். இதுக்கு இதை என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல கற்பூர தீபார்த்தனை காட்டி செய்யக்கூடியது. இந்த பாவையை ஒரு 2 சக்கரம் எழுதி 2வது சக்கரத்தை மயானத்தோடு சேர்த்து வச்சு புதைக்கணும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, கணவன் மனைவியை பிரிக்கலாம். குடியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதிரிகளினுடைய கெட்ட எண்ணங்களை அதிகமாக்கி அவனை தன்னைத்தானே அழிக்கக்கூடிய தன்மையை உண்டு செய்யக்கூடிய ஒரு மகா அற்புதமான சக்கால தேவி, சக்கம்மாள்னு சொல்லக்கூடிய தேவியினுடைய தன்மை. இதுல முதல்ல இருக்கக்கூடிய சக்கரத்தை எதிரினுடைய வீட்டுக்கு நீங்க போய் வர்ற பழக்கம் இருந்தது அப்படின்னா, அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு செடி இருந்ததுன்னா அந்த செடியில கூட தோண்டி நீங்க புதைச்சு அவர்களை அந்த இடத்தில் நிற்க விடாமல் நீங்கள் செய்யலாம். அந்த இடத்துல இல்லாம அவங்களை ஆக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு உண்டு செய்யும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.